உசிலம்பட்டியில இருக்கிற முத்துராமலிங்க தேவர் என்று தாத்தா பேர் இருக்கிற கல்லூரி, கமுதியில இருக்கிற முத்துராமலிங்க தேவர் இருக்கிற தேவர் கல்லூரி, திருநெல்வேலியில் இருக்கிற முத்துராமலிங்க தேவர் இருக்கிற தேவர் பேரில் இருக்கிற தாத்தா பேர் இருக்கிற கல்லூரி, இந்த 3 கல்லூரியும் கட்டுவதற்கு நன்கொடை கொடுத்த மகன் நம்முடைய அண்ணன் பழனிபாபா என்பதை தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக்கூடாது. வயது என்ன? 22, 23 வயதில் இவ்வளவு வேலையும் செஞ்சவன். இந்த சமூகத்திற்காக போராடி போராடி எல்லா தலைவர்களையும் நம்பி நம்பி நின்று ஏமாற்றப்பட்ட மகனும் அவன்தான், என்னை போல. கடைசியாக வழியில்லை, நாமே ஒரு அரசியல் இயக்கமாக மாற வேண்டும் என்று வரும்போது கொல்லப்பட்டான். சரியாக 45 வயது. இந்த மக்களுக்காக போராடி உயிரையே கொடுத்தவனை விட ஐயா ஈவேரா இஸ்லாமிய பெருமக்களுக்கு பாடுபட்டாரா? மதத்திற்கு மதவாதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள். அதே மதவாதத்திற்காக போராடி உயிரையே கொடுத்த ஒருவன் இருக்கிறான், ஒரு புனித போராளி. அவனுக்கு ஒரு பூ கூட போடாதது ஏன்? இந்த திராவிட திருவாளர்கள் ஏன்? ஐயா பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்காதவனை நீ ஏற்காதே என்று சொல்லிவிட்டார் அண்ணன் பழனிபாபா என்று. நாங்களும் இதை பேசித்திருந்த பிள்ளைகள் தான். ஆனால் நாங்கள் இப்போது படித்திருக்கிறது எல்லாம் எங்க அண்ணன் அன்னைக்கு படித்திருந்தால் தீ வச்சு கொளுத்தி இருப்பான் எல்லாவற்றையும். பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை சாணியில் கால் வைக்க பயந்து மலத்து மேலே கால் வைத்ததுக்கு ஒப்பானது என்று பேசிய ஈவேராவை அவன் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பான் என்று தெரியாது. ஆனால் அதே பழனிபாபா மானம் உள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானாடா என்று கேட்டான். அதையும் சொல்லு. இதை அப்ப சொன்னான், கடைசி காலத்தில் சொன்னான். எவ்வளவு வழியோட சொன்னான், அதையும் சொல்லு. அதையும் சொல்ல மாட்ட, சொல்ல மாட்டேன். யாரு பழனிபாபா? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, வளர்த்த மகளை மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த மனித புனிதன் நம்முடைய அண்ணன் பழனிபாபா, நம் இனத்தின் பெரியார். தான் இஸ்லாம், வளர்த்த மகள் புனிதா இந்து. தான் சார்ந்த மதத்திற்கு அவளை மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலே வைத்து வளர்த்த ஒரு மாமகான் நம்முடைய அண்ணன் பழனிபாபா. அதனால் அவன் தமிழ் பேரினத்தின் பெரியார்.